செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் காவல் நிலையத்தில் வாலிபரின் கழுத்தை அறுத்த இளைஞரால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில். வணக்கம் செந்தில், இத்தொடர்பான விவரங்கள். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்துள்ள மதுர் மற்றும் பாதிரி கிராமத்தைச் சேர்ந்த வாலிபர்களுக்கு 20 நாட்களுக்கு முன்பு இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டனர். இதனால் அச்சரப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இரு தரப்பினரையும் சுமார் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் கைதான 10 நபர்களும் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவுப்படி அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்தில் நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திட அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு வந்தனர். இன்று இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்தில் உள்ளே கையெழுத்து போடும் பொழுது பாதிரி கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் கையில் மட்டு வைத்திருந்த பேனா கத்தியால் எதிர்த்தரப்பிலான மது கிராமத்தைச் சேர்ந்த வினோத்குமாரை கழுத்தில் அறுத்ததில் வினோத்குமார் காயமடைந்து மயக்கமடைந்தார். கழுத்தில் காயமடைந்த வினோத்குமாரை காவல்துறையினர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து சென்றனர். கத்தியால் கிழித்த விஜயகுமாரை போலீசார் பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். பட்ட பகலில் அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்து உள்ளே கத்தியால் கிழித்த இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி செந்தில். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.